பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த மேசராசி பெண்கள் எப்படின்னா ஒரு கெத்துங்க, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இந்த பொண்ணு மேசராசி தான் அப்படின்னு. அவ வந்து எப்படி இருப்பான்னா, நான் வந்து உண்மையா இருக்கேன், என்ன மாதிரியே எல்லாரும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். ஸோ அதனாலதான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கெட்டவங்கன்னு பேர் வாங்குவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் உண்மையா இருப்பாங்க, யார் வேணாலும் அவங்க கிட்ட வந்துட்டு அழகா பழக முடியும். பட் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்டபிள் இல்லை, இவங்க வந்து ஃபேக்கா ஏதோ ஒன்று ஏமாத்துறாங்கன்றது முடிவு பண்ணாங்கன்னா அது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. தன்னுடைய தாயா இருக்கட்டும், தகப்பனாரா இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், கூட பழகக்கூடிய நட்பா இருக்கட்டும், எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் எந்த அளவுக்கு பழகுறாங்களோ அந்த அளவுக்கு தூக்கி போட்டு போகக்கூடிய குணாதிசயம் இயல்பாவே இருக்கிறது யாரு அப்படின்னா மேசராசிக்கார பெண்கள். ஸோ ஒரு அஞ்சாமை தன்மை அப்படின்னு வாங்கல, எதையுமே துணிச்சலா செயல்படுத்தக்கூடியது. தலைமை பொறுப்பு சூப்பரா இருக்குங்க, குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ணிடுவாங்க, ஒரு கம்பெனியும் நிர்வாகம் பண்ணுவாங்க. இவங்க அளவுக்கு யாருமே நிர்வாகத்திறன் அப்படின்றத வந்து அடிச்சுக்கவே முடியாது. எதையுமே வந்து துணிச்சலா செயல்படக்கூடியதெல்லாம் இயல்பாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு அங்க போன டைம் பீரியட்ல அவங்க மாமியாருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளவு தூரம் என் பையன் வந்து இதுவா இருக்கானே, இந்த பொண்ணு எல்லாத்தையும் வழிநடத்துதேன்னு சில நேரங்கள்ல அவங்களுக்கும் மாமியாருக்குமே வந்து இந்த பொண்ணு கூட வந்து கனெக்ட் ஆகுறது பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மாமியார் மருமக பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒத்து வராத தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மேசராசி பெண்களுக்கு இருக்கும். மேசராசி பெண்களுக்கு அடிச்சுக்கவே முடியாது. ஒரு ஆணுக்கு நிகரான அத்தனை தாட்டியம், தைரியம் எல்லாத்தையும் ஒரு சேர பெற்ற பெண் யாரா இருப்பா அப்படின்னா மேசராசி பெண்ணா தான் இருப்பா. என்னுடைய தன்மானத்துக்கே அங்க பிரச்சனை இருக்கு, அப்படிப்பட்ட எனக்கு வேலை தேவையில்லை, நான் சொந்தமா கூட தொழில் பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன கடையை வச்சு கூட உட்காந்துக்கிறேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தான் மேசராசி பெண்கள். கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அது மாதிரிதான் நாம ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் வெவ்வேறானது, அவங்களோட வாழ்க்கை முறைகளும் ரொம்ப டிஃப்ரெண்டானதுன்னு வச்சுப்போம். ஸோ பொதுவாக வந்து நம்ம போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு ஆண்களையும் வந்து ஏன் பிடிக்கல, என்ன காரணத்துக்காக இந்த ராசிக்காரங்களை பிடிக்கல அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசும்போது பயங்கர வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்களுடைய விசஸ் சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பதிவிலே கேட்டிருந்தாங்க, மேம் வெறும் ஆண்களுக்கு மட்டும் போட்டிருக்கீங்க, எங்களை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான பதிவையும் இனிமே பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரை தான் பார்க்குறோம். எப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். நான் வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அடாவடிப்பா, திமிர் பிடிச்சது, இதெல்லாம் அடங்கவே அடங்காது, இது அதிபுத்திசாலி, இதுட்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு டைப் ஆஃப் பெண்கள் இருப்பாங்க இல்லையா? சரி, ஏன் இப்படி வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் பெண்களுக்கும் ஒரு சிலரை கண்டா பிடிக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த திமிரா இருக்கு, ஆணவமா இருக்கு, ரொம்ப பொலைட்டா இருக்கு, இதெல்லாம் பொழைக்க தெரியாதது, இதெல்லாம் எப்படிதான் போய் குடும்பம் நடத்த போதோ தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தைகள்லாம் வரும்ல. இதெல்லாம் ஏன் வருது? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணணும், இதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் நம்ம திட்டிகிட்டே இருக்காங்கல்ல, ஸோ நம்ம யாரு, ஏன் நம்ம இயல்பாவே நம்ம திட்டு வாங்குறோம் அப்படிங்கறது இந்த இனிமே வரக்கூடிய பதிவுல பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க போறது, நீங்க ஏன் வந்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறீங்க, அது வாங்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். மேசராசி பெண்கள் நாங்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஆட்கள் தாங்க, எங்களை கண்டா ஏங்க பிடிக்க மாட்டேங்குது, நாங்க நல்லவங்களா தாங்க இருக்கோம், என்னங்க தப்பு பண்ணுவோம், அதை எங்களை கண்டா மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி ஒரு பேர் கொடுக்குறாங்கன்னே தெரியல அப்படின்னு பல பேர் புலம்புறோம் இல்லையா? ஸோ மேசராசி அப்படின்னாலே காலபுருஷ தத்துவத்தின் 1ஆம் இடம். இது பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு ராசி, செவ்வாயினுடைய அதிபதி இருக்கக்கூடிய இடம். பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த மேசராசி பெண்கள் எப்படின்னா ஒரு கெத்துங்க, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இந்த பொண்ணு மேசராசி தான் அப்படின்னு. அதாவது ரொம்ப குழந்தை மனங்க, என்னமோ உள்ளம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு அன்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளு, ரொம்ப வந்துட்டு இரக்கமா இருப்பாங்க, எல்லாருக்கூடையும் வந்து ஒரு ஜோயலா பழகுவாங்க. இவங்க ஆண் இவங்க பெண், இந்த மாதிரிதான் நம்ம பழகணும் அப்படிங்கிற அந்த டிஃபரன்சியேஷன் கூட தெரியாது. ஒரு அன்புக்காக எந்த இடத்துலையும் போயிட்டு எல்லாரும் கூட சகஜமா பழகக்கூடிய ஒரு பெண்களா இருப்பீங்க. ஸோ அதனாலதான் பல பேருக்கு பிடிக்கிறதுல, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஆம்பளை பசங்களோட நின்று பேசலாமா, தப்பா இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, நம்ம வீட்டுலலாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இது வந்து ஆம்பளை பிள்ளையே பொம்பளை பொண்ணு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதும், ஸோ குழந்தை மனம் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியுமா, இவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, அது மாதிரிதான் நீங்க. ஸோ அந்த மாதிரி பழகுறது பல பேருக்கு பிடிக்காது. நீங்க வந்து ஒரு பாலினம் எதிர்பாலினம் இது இப்படியெல்லாம் ஒரு டிஃபரன்சியேஷன் கூட உங்களுக்கு பார்க்க தெரியாதுங்க, அவ்வளோ நல்லவங்க தான். ஆனா என்னன்னா ஒரு வெள்ளந்தி மனம்னு வாங்கல்ல, கோபம் வந்தா ஒரு காலி இருக்கா உள்ள, அதை நீங்க நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரிதான். ஸோ மேசராசி பெண்கள் இயல்பாவே வந்துட்டு
வெளியில என்ன பேரு அப்படின்னா திமிர் பிடிச்சது, ஆணவம் பிடிச்சது, அது பிடிச்சதுக்கு 3 காலு, இது யார் பேச்சையும் கேட்காது, இப்படி எல்லாம் தான் திட்டு வாங்கியிருப்போம். ஸோ அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட இயல்பே அதுதான். எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா விடாப்படியா முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனோபக்குவம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மேசராசி பெண்களுக்கு இருக்கும். ஸோ இயல்பாவே வந்து இவங்களுக்கு அந்த கோபத்தை தாண்டி அவங்க கிட்ட குழந்தை மனம் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதனாலதான் பல பேர் வந்துட்டு இவங்களோட நடவடிக்கைகளை கூட தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான காரணம். இவங்களுக்கு வந்து இடம்பொருள் ஏவல் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேச்சு வாங்குறதும் கிட்டத்தட்ட அது இவங்க தான் வச்சுக்கோங்களேன். ஸோ பொதுவா வந்துட்டு ஒரு ஆணுக்கு நிகரான பெண் இருப்பாளா? கண்டிப்பா இருப்பா. அவ யாருன்னா மேசராசி. அவ வந்து எப்படி இருப்பான்னா, நான் வந்து உண்மையா இருக்கேன், என்ன மாதிரியே எல்லாரும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பா. ஸோ அதனாலதான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கெட்டவங்கன்னு பேர் வாங்குவாங்க. இவங்களுக்குலாம் பாருங்களேன், நல்ல நிரந்தரமான நட்பு, நிரந்தரமான உறவுகள் இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை வெளிப்படுத்துறாங்க இல்லையா, நான் வந்து கோவம் தான், எனக்கு நான் உண்மையா தான் இருக்கணும், நீ என்கிட்ட ஃபேக்கா இருக்கிறதா இருந்தா என்கிட்ட அப்படி நடிச்சுட்டு நீ வாழணும் அவசியம் கிடையாதுன்னு தூக்கி போடுவாங்க. எந்த உறவா இருந்தாலும் அது உண்மையா இருக்கணும். நான் வந்து திறந்த புத்தகம். ஸோ புத்தகத்துல எங்க மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலா திறந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம தேடி தேடி படிச்சுக்கலாம். அது மாதிரிதான் இவங்க. ஸோ எல்லாத்துக்கும் உண்மையா இருப்பாங்க. யார் வேணாலும் அவங்க கிட்ட வந்துட்டு அழகா பழக முடியும். பட் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்டபிள் இல்லை, இவங்க வந்து ஃபேக்கா ஏதோ ஒன்று ஏமாத்துறாங்கன்றது முடிவு பண்ணாங்கன்னா அது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. தன்னுடைய தாயா இருக்கட்டும், தகப்பனாரா இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், கூட பழகக்கூடிய நட்பா இருக்கட்டும், எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் எந்த அளவுக்கு பழகுறாங்களோ அந்த அளவுக்கு தூக்கி போட்டு போகக்கூடிய குணாதிசயம் இயல்பாவே இருக்கிறது யாரு அப்படின்னா மேசராசிக்கார பெண்கள். இதனாலதான் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. இவங்க உண்மையா இருக்காங்கல்ல, உண்மையா இருக்கிறவங்க யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எந்த சண்டைக்கு போக மாட்டேன், பேசாம தான் இருப்பேன், நான் பாட்டுக்கு 7 இருந்தாலும் என்னை தேடி வருதுங்க அப்படின்னா சில பேர் புலம்புவாங்களே, இதெல்லாம் யாருன்னா மேசராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து உண்மையா இருக்கிறது பிடிக்கும் அப்படின்றது மாதிரி எங்கேயாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு ஏமாத்துறான், ஃபேக்கா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா பலான்னு போய் வைப்பாங்க. அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், அது அப்பாற்பட்டதுங்க. தப்பு தான். அது எவனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல அளவுக்கு ஒரு தட்டி கேட்கக்கூடிய இயல்பான ஒரு தன்மை இருக்கும். அதனாலதான் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் துறையிலாம் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் யாரு அப்படின்னா மேசராசி பெண்கள் தான். ஸோ ஒரு அஞ்சாமை தன்மை அப்படின்னு வாங்கல, எதையுமே துணிச்சலா செயல்படுத்தக்கூடியது. தலைமை பொறுப்பு சூப்பரா இருக்குங்க. குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ணிடுவாங்க, ஒரு கம்பெனியும் நிர்வாகம் பண்ணுவாங்க. இவங்க அளவுக்கு யாருமே நிர்வாகத்திறன் அப்படின்றத வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி பெண்கள் தான். ஸோ இவங்க இவ்வளவு திறமை இருக்கவங்கள ஏங்க பிடிக்காது? திறமையானவங்களை யாருக்குமே பிடிக்காது, அதுதானே விஷயம். ஏன்னா நீ வந்து பெண்ணா இப்படிதான் இருக்கணும், அடக்கிதான் இருக்கணும், நீ இதை வந்து நீ ஏன் சொல்ற, அவங்க தட்டி கேட்பாங்க. மேசராசி பெண் வந்து என்ன அடக்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தட்டி கேட்பாங்க. அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் அடி பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்ககிட்ட போய் அந்த நெளிஞ்சு கொழிஞ்சு அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு பையனை இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியில அப்படியே போய் சொல்லி நடிப்பாங்கல்ல, எனக்கு அந்த நடிக்கிறதுலாம் தெரியாது, ஓப்பன் புக்கு தான், என்னால அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் முடியவே முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதை வந்து சுத்தமா ஒத்தே வராத ஆள் யாரு அப்படின்னா மேசராசி பெண்கள் தான். அதனாலதான் பல பேருக்கு இந்த மேரேஜ் லைஃப் அப்படின்றதும் சரி, அந்த காதல்ல பிரச்சனைகள் சந்திக்கிறதுமே யாரு பாத்தீங்க அப்படின்னா மேசராசி பெண்கள் தான். ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பொண்ணு வந்து ஒரு கட்டுக்கோப்பா ஒரு குடும்பத்தை வழி நடத்துறா, அது எவ்வளவு சூப்பரான விஷயம். ஸோ இவ்வளவு சூப்பரான விஷயத்துக்கு நடுவுல ஒரு மாமியார் வர, அந்த பொண்ணு இருக்கா, ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அந்த மாப்பிள்ளை பையன் வந்து அவ்வளவு பெருசா வந்து ஒரு நிர்வாகத்திறன்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு ஒரு குடும்பத்தையே கட்டி ஆளக்கூடிய தன்மை, ஒரு வல்லமை பண்பு, எதையுமே வந்து துணிச்சலா செயல்படக்கூடிய இதெல்லாம் இயல்பாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு அங்க போன டைம் பீரியட்ல அவங்க மாமியாருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளவு தூரம் என் பையன் வந்து இதுவா இருக்கானே, இந்த பொண்ணு எல்லாத்தையும் வழி நடத்துதேன்னு சில நேரங்கள்ல அவங்களுக்கும் மாமியாருக்குமே வந்து இந்த பொண்ணு கூட வந்து கனெக்ட் ஆகுறது பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மாமியார் மருமக பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒத்து வராத தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மேசராசி பெண்களுக்கு இருக்கும். நிறைய பிரச்சனைகள் வந்து புகுந்த வீட்டுல பேஸ் பண்ணக்கூடிய நிலை அப்படின்றது மாதிரி. பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆண் இல்லாட்டி கூட ஒரு தகப்பனார் இல்லைங்க, அந்த தகப்பனார் இல்லாட்டி இந்த குடும்பம் வந்து நிலவொழிஞ்சு போயிடும் அப்படின்லாம் பார்ப்போம் இல்லையா. ஏன்னா அடுத்து என்ன செய்யுதுன்னே தெரியாது. மேசராசியில ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தை எடுத்து அப்பாவுக்கான அத்தனை பொறுப்புகளையும் தன்னோட சுமந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான அக்கா தங்கச்சிக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், தன்னோட தாய்க்கு என்ன வேணுமோ அவங்களுக்கான உதவி செய்யறதா இருக்கட்டும், தன்னோட நிலையை ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவ்வளவு சீக்கிரமா அழகா வந்து ஒரு குடும்பத்தை வழி எடுத்து கொண்டு போவாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு லவ்வா, பிரச்சனையா, ஒத்து வரலையா, போயிட்டே இரு, என்னால தனியா வாழ முடியும், அந்த சிங்கிளா இருந்து கூட தன்னுடைய நிலைகளை வந்து சாதிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா
மேசராசி பெண்களுக்கு அடிச்சுக்கவே முடியாது. ஒரு ஆணுக்கு நிகரான அத்தனை தாட்டியம் தைரியம் எல்லாத்தையும் ஒரு சேர பெற்ற பெண் யாரா இருப்பா அப்படின்னா மேசராசி பெண்ணா தான் இருப்பா. ஸோ இவளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், நீ ஒரு கெரியருக்காக வந்திருக்க, உன்னோட போஸ்டிங் நல்ல போஸ்டிங் தரேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற வார்த்தையே என்னோட வரலாறுலேயே கிடையாதுன்ற மாதிரி தூக்கி போட்டு வருவாங்க. நிறைய பேருக்கு அடிக்கடி வேலை மாற்றம் இடமாற்றம்லாம் வரும். இவங்க ஒன்றும் இல்லை, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு பொண்ணு எழுதியிருக்கான்னு வச்சுக்கோமே, மேசராசி பெண் எழுதியிருக்கா, வேலை கிடைச்சிருச்சு, அந்த இடத்துக்கு வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரோ இவங்க கிட்ட ஏதோ ஒரு தவறான ஒரு பதிவு பண்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையவே ராஜினாமா பண்ணுவாங்க. தன்னுடைய தன்மானம், கௌரவம், அந்தஸ்து ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி பெண் தான். ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பிடிக்கவே பிடிக்கும், தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பாங்க. இறக்க குணம் இருக்குங்க, இறக்க குணம்லாம் இருக்கும், போய் உதவிலாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் இதனால கூட திட்டு வாங்குவாங்க. என்னன்னா எவ்வளோ அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கே எழுதி போட்டு வேலை கிடைக்கிறது அந்த பாடப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான், உனக்கு அழகா வேலை கிடைச்சதா, அதை ஏன் யூஸ் பண்ணிக்கல, நீ ஏன் தூக்கி போட்டு வர்ற, உனக்குலாம் இவ்வளோ திமிரு ஆகாது, திட்டுவாங்களா இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்னுடைய தன்மானத்துக்கே அங்கே பிரச்சனை இருக்கு, அப்படிப்பட்ட எனக்கு வேலை தேவையில்லை, நான் சொந்தமாக கூட தொழில் பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன கடையை வச்சு கூட உட்காந்துக்கிறேன், இல்லை எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தான் மேசராசி பெண்கள். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோபம் வேகம்னு வாங்கல, இவங்களுக்குள்ள சாந்த சுரூபியா இருக்கக்கூடிய பார்வதி அம்மா மாதிரி ஒரு அம்பாலாவும் இருப்பா. எப்ப தேவைப்படுதோ அவளுக்குள்ள இருக்கக்கூடிய காளியும் வெளிப்படும். ஸோ காளிக்கு காளியாவும் இருப்பா, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சாந்த சுரூபியா இருக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற தாயாவும் இருக்க முடியும். ஸோ ரெண்டுமே ஒரு சேர பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி பெண் தான். ஸோ இவங்களுக்கு வந்து எப்பவுமே ரத்தம் சூடாவே இருக்குங்க, கோபம் வேகம் எல்லாமே துடிப்பு, சோம்பேறித்தனமே இல்லாத ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி பெண்கள். என்னம்மா உனக்கு டயர்டே ஆகாதா? ஆகவே ஆகாது, சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டே இருப்பாங்க, வேலைக்கு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்களை தேடி அச்சீவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் இயல்புலே இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி பெண்கள் தான். ஸோ மேசராசி பெண்கள் வந்து ரொம்ப பொதுவாகவே துருன்னு இருப்பாங்க இல்லையா, இதுவே பல பேருக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு இடத்துல பொம்பளை பொண்ணு ஒடக்கமா இருக்கியா பாரு, திட்டுவாங்களா திட்டுவாங்க மாட்டாங்களா? கண்டிப்பா திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி திட்டுக்கள்லாம் இங்க வாங்குறது ஏன், அதனால கூட உங்களுக்கு பிடிக்காதுங்க. அவங்க எல்லாம் டயர்டா உட்காந்துட்டு இருப்பாங்க, நீங்க பொறுப்பா எல்லா வேலையும் இழுத்து கட்டி பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஆண் பெண் ஒரு பாகுபாடு இல்லாம பழகுற விஷயங்கள் பிடிக்காது. உங்களுக்கு எல்லாம் காதல் ஒத்து வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மேசராசி பெண்களுக்கு அந்த காதல் அப்படிங்கிறது தோல்வி நிறைய தழுவக்கூடிய நிலைகள் உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையில தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கௌரவம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தன்னோட காதலை கூட விட்டு கொடுப்பாங்க, அதை தூக்கி போட்டு வந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில இடங்கள்ல சில பேர் போராடி ஜெயிப்பாங்க, பட் அதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, நான் விரும்பிட்டேங்க, ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேன், அதுக்காக நான் தூக்கி போட்டுட்டு வர முடியாது, நான் வந்துட்டேன்றப்ப ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. அது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஒரு பாட் இப்படி இருப்பாங்க. இன்னொரு பாட் குடும்பத்துக்காக தன்னுடைய காதலை கூட கடந்து வரக்கூடிய நிலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100ல ஒரு 80% வந்து காதல்ல வந்து தோல்வியை தழுவுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி பெண்களா இருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய தகப்பனாருக்காக, தன்னுடைய தகப்பனாரின் கௌரவத்துக்காக தன்னுடைய காதலை நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வாழக்கூடிய பெண்கள். அவங்களுக்கும் ஆசை இருக்குங்க, அவங்களும் இவ்வளவு தைரியமானவங்க, வீரமானவங்க, பொறுப்பானவங்க, இவ்வளவு சொல்றேன் இல்லையா, அவங்களுக்குள்ள மனசுல ஆசை இல்லாம இருக்குமா, அழுகை இல்லாம இருக்குமா, கோபம் இல்லாம இருக்குமா, எல்லாமே இருக்கும். ஆனா எதையுமே வெளிக்காட்டாம தனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய அழகா வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற தன்மையை பெற்றிருக்கவங்க தான் இந்த மேசராசி பெண்கள். ஸோ இவங்களோட நிலைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவங்களுடைய தன்மானத்துக்கோ கௌரவத்துக்கோ எங்கேயாவது பங்கம் ஏற்பட்டதுன்னா அது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் தூக்கி விசிறி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அதட்டி கேட்பாங்க, அடிச்சு கேட்பாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த எப்பவுமே அடிச்சுட்டு பேசுவாங்கல்ல, அதெல்லாம் யாருன்னா பெண்களா இருக்கட்டும், அடிச்சுட்டு பேசக்கூடிய பெண்கள் இவங்களா தான் இருப்பாங்க. என்ன பிரச்சனை தீர விசாரிக்கிறது, அது அப்பாற்பட்டது, தப்புனா தப்பு தான், அந்த இடத்துல தண்டனை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அதாவது எப்பவுமே லட்சியத்தோட வாழ்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசராசி பெண்கள். அவங்க எல்லாம் வந்து எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லட்சியம், அதுக்காக வாழ்றேன், அதுக்காக கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சீக்கிரமா முன்னுக்கு வருவாங்க. ஒரு நாள் சும்மா நான் கடந்து போறேன், ஏதோ எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. வெறித்தனமா எனக்கு ஒரு கோல் இருக்கு, அந்த கோலை வந்து நான் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக பாடுபடுறேன் அப்படின்ற மாதிரி பாடுபடுவாங்க. கண்டிப்பா அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத எடுப்பாங்க. அவன் 28 வயசாவது 35 வயசாவது இன்ன வரைக்கும் என்னால அச்சீவ் பண்ண முடியலன்னு புலம்புவோம் இல்லையா, இந்த பெண்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல அவங்களோட வளர்ச்சியை காட்டுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கரெக்டான லைஃப் பார்ட்னர் மட்டும் சூப்பரா அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல். அதாவது ஒரு ஆண் கிட்ட போய் நடிக்கலாம் தெரியாதுங்க,
காதலை காதலிப்பாங்க, காதலனுக்காக காதலிக்கிறேன் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ தன்னோட தோற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ அழகுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிடையவே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சுய மரியாதை, கௌரவம், இந்த பொண்ணு காதலிக்கணுமா, இந்த பிள்ளை மடக்கி போடணும்னு நீங்க நம்ம நினைக்கிறோமா அப்படின்னா, மேசராசி பெண்ணை வந்து ஒருத்தங்கிட்ட எங்க காலில் விழுவா, எங்க வந்து ஒரு மரியாதை தன்மையா நடந்துப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆண் வந்து இந்த பொண்ணுக்கான மரியாதை கரெக்டா கொடுக்குறவனா இருந்தா மட்டும்தான் அவ விரும்புவான், இல்லைன்னா விரும்ப மாட்டான். ஸோ தன்னுடைய மரியாதை என்னை வந்து மற்ற விஷயத்துல எல்லாம் விட அழகு அப்பாற்பட்டது, சொத்து அப்பாற்பட்டது, அந்தஸ்து, பணம், செல்வாக்கு இதெல்லாம் அப்பாற்பட்டதுங்க. ஒரு பெண்ணா மதிக்க தெரியணுங்க, அது வந்துட்டு இருக்கு. அதனால அவனை நான் விரும்புறேன். அதுவும் அவன் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றானா இல்லையோ, நான் ப்ரப்போஸ் பண்ற அளவுக்கு ஒரு ஆணுக்கு நிகரான பெண்ணாக இருப்பா. அவளுக்கு பிடிச்சது அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அவங்களுக்காக என்ன வேணா செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இயல்பாவே யாருக்கு இருக்கும் அப்படின்னா மேசராசி பெண் பிள்ளைக்கு இருக்கும். பொதுவாக வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண் மேசராசி பெண்ணா இருந்துட்டா அப்படின்னா அத்தனை பொறுப்புகளையும் எடுத்து வழிநடத்துறது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பத்தாரையும் சரி, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன வேலைகள், என்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் போய் முன்னின்று அவங்களுக்கான விஷயங்களை சால்வ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும். நிறைய பாத்தீங்க அப்படின்னா மேசராசி பெண்கள் ஏதாவது ஒரு கண்டிப்பா அரசு துறை சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி வந்துட்டு மெடிக்கல் ரிலேட்டட் சம்பந்தப்பட்டது எப்பவுமே இங்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த நெருப்போட தொடர்புடைய விஷயங்கள், மெடிக்கல் ரிலேட்டட்ல சர்ஜனா இருக்கிறது, ஒரு தாய்க்கு நிகரான தாயாவும் இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த வேலையை கரெக்டா அந்த ரத்தத்துக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில அந்த தொடர்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறைய இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா, ஒரு பொருளை வந்து பிரிச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த பொறுமை, அந்த நிதானம், தனக்குள்ள எந்த வேலையை எடுத்தாலும் அந்த ஒரு நிலையோடு பண்றது. எனக்கு வந்து இந்த வேலை பிடிச்சி நான் செய்யறேன், ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்றேன், அதுல என்ன பண்றேன் அப்படின்னா அவர் அச்சீவரா இருக்கணும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே தன்னோட பேர், புகழ், அந்தஸ்து அப்படிங்கிறது முதலிடமா வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்ப்போம், அப்பா பேரோட இன்சியலா போறதை விட ஃபர்ஸ்ட் என்னோட பேர் வரணும், அதுக்கு பின்னாடி கூட எங்க அப்பா இன்சியல் போடுவேன், நான் முன்னாடி போறது கூட யோசிப்பேன் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு இந்த தகப்பனார் தனக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தானே அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தணும். எங்க போனாலும் இவங்களுக்கு அந்த முன்னிலைத்தன்மை அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய பெண்களா இருப்பாங்க. அதனால கூட பல பேருக்கு இவங்களை பிடிக்காம போகும். ஆனா இவங்க கிட்ட இவங்க பயங்கர லட்சியவாதிங்க, இவங்க ஒரு சூப்பரான ஆட்கள், இவங்க குழந்தை மனம் இருக்கு. இவங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள கையாளுறது அவ்வளோ அழகுங்க. ஒரு குடும்பத்தை ஒரு ப்ரெஷரே இல்லாம அழகா கொண்டு போகலாம். ஒரு ஆண் வந்து மேசராசி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரா, கவலையே பட வேண்டாம். அந்த பொண்ணு திமிரா இருப்பா, கோவக்காரியா இருப்பா, எல்லாமே இருப்பா. ஆனா உங்களுக்கு ஒரு பெருசா ஒரு ப்ரெஷரே வேணும். அப்பா நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேங்க, என் பிள்ளைங்களை பாத்துக்கிறா, எங்க போய் என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிக்கிறா, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. குடும்பத்தையும் அழகா நிர்வாகம் பண்ணுவா, வெளியிலையும் போய் அழகா நிர்வாகம் பண்ணுவா. பொதுவாக வேலைக்கு போறது பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பதவியில ஒரு அரசு சம்பந்தப்பட்டதுல பெரிய துறையில இருக்கவங்களுக்கு அந்த வேலைக்கு போறதுன்றது ஒரு 80% வந்து அவங்களுக்கு ஒத்து வருங்க. மோஸ்ட் ஆஃப் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பம் முக்கியம், என்னோட குழந்தை முக்கியம், என்னோட ஹஸ்பண்டை கூட நான் குழந்தை மாதிரி பாவிக்கிறேன், அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டுங்க, அவருக்கு அப்பெல்லாம் பேச தெரியாது, நான் பாத்துக்கிறேங்க, நான் முடிவு பண்ணிக்கிறேங்க. எந்த டெசிஷனா இருந்தாலும் சரி இந்த பெண் எடுப்பா. மேசராசி பெண் ஒரு ஆணுக்கு ஆணா நின்று அந்த குடும்பத்தினுடைய அத்தனை சுமைகளையும் தூக்கி சுமக்கிறது மட்டும் இல்லாம கணவரை பேம்பரிங் பண்ற மாதிரி, குழந்தைய பேம்பரிங் பண்ணாம கணவரை பேம்பரிங் பண்ணிக்கிறது, எல்லா இடத்துலையும் கேர் எடுத்துக்கிறது, இது மட்டும் இல்லாம தன்னோட குடும்பத்தையும் தன்னுடைய வேலையும் ஒரு சேர எல்லா இடத்தையுமே ஒரு அழகா பாவிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா மேசராசி பெண்மகள் தான். ஸோ அவங்களுக்கு என்னன்னா, என் குழந்தைங்களையும் என் குடும்பமோ நான் விட்டுறக்கூடாது, நான் வேலைக்கு போறேன் அப்படின்றதுனால ஸோ ரெண்டுத்தையும் நான் ஒரு சேர கவனிக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனாலதான் சில பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போறதை விட நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது தொழில் செய்யணும், சொந்தமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருக்கிறதுக்கான கொடுப்பனைகள் இருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வேலை வாங்க முடியும்னா, பாராட்டு, புகழ் இதுக்கெல்லாம் வந்துட்டு பெருசா ஒரு இலக்கமா போய் இருக்க மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா அந்த பாராட்டுதல் வந்து அதுக்காகவே போய் மயங்கி போறது அப்படின்றத தாண்டி இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்புறம் அப்ரிசியேஷன், பரவாயில்ல இந்த இடத்துல நம்ம இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கோபப்படாம அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களை நீங்க கருத்து சொல்றதா இருந்தா கூட ஒரு குழந்தைத்தனமா ஒரு ரொம்ப இயல்பா தன்மையா சொன்னா மட்டும்தான் அதை ஏத்துப்பாங்க. இதே வந்து நீங்க கோபம் ஒரு விஷயத்த நீங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன், நீ எதை சொல்றியோ அதை ஆப்போசிட்டா நான் செஞ்சே காட்டுவேன். கிட்டத்தட்ட இதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேசராசி பெண்ணை நான் யாரு கூட நான் வந்து ஒப்பிடுவேன் அப்படின்னா, இந்த சந்திரமுகி படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிகா ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அந்த பக்கம் போகாத, அங்க வந்து ஒரு பேய் பிசாசு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு மாதிரி விஷயங்கள் சொன்னப்போ அந்த எதை வேணாம்னு சொல்றாங்களோ அந்த வீமுக்குனே போய் அதை தேடி கண்டுபிடிச்சு ஒரு ரிசர்ச் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே போயிட்டு தன்னை இன்வால்வ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் யாரு அப்படின்னா மேசராசி பெண்கள் தான். எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோமோ அதுல என்ன இருக்குன்னு தேடி செஞ்சு பார்க்கக்கூடிய இயல்பான குணம் இருக்கும். அதாவது ஊருக்காக வாழாத, உனக்காக வாழ்ற கொள்கையோட வாழக்கூடியவங்க யாரு அப்படின்னா
மேசராசி பெண்கள் தான். ஸோ மேசராசி பெண்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் மேலும் சில வரக்கூடிய பதிவுகள்ல மேசராசியோட பெண்களை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்க தயாரா இருக்கேன். உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு பத்தின சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போதா அப்படின்றத பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாதகத்துல உங்களுக்கான விஷயங்கள் ஏதாவது நீங்க இது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய என்னோட நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஆலோசனை கொடுக்கப்படும். நன்றி.